பலருக்கும் தெரியாத ஒரு விசித்திரமான கல்லறை மரபு பிரான்சில் உள்ளது. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்து ஒரு சிலையை தொடுகின்றனர். அந்த சிலை பிரபலமான பிரெஞ்சு பத்திரிகையாளர் விக்டர் நோயர் அவர்களின் நினைவுச் சிலையாகும். அவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளம் பத்திரிகையாளர். அரசியல் தொடர்பான ஒரு விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில் 1870ஆம் ஆண்டு அவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். அவரது மரணம் அப்போது பிரான்சில் பெரிய அரசியல் விவகாரத்தையும் மக்களின் கோபத்தையும் உருவாக்கியது. அவரது இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அவரது உடல் பின்னர் பெரே லெச்சைஸ் செமெட்ரி என்ற பிரபலமான கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த கல்லறை உலகின் மிகவும் புகழ்பெற்ற கல்லறை இடங்களில் ஒன்றாகும். பல பிரபலங்களின் கல்லறைகளும் இங்கு உள்ளன. இந்த கல்லறை தோட்டம் 1804ஆம் ஆண்டு பிரான்ஸ் அரசான நெப்போலியன் போனபர்ட்டே ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த கல்லறையை ஆரம்பத்தில் மக்கள் விரும்பவில்லை. காரணம், அது நகர மையத்தில் இருந்து தூரமாக இருந்தது. அதனால் அதிகாரிகள் ஒரு யோசனை செய்தனர். சில பிரபலங்களின் உடல்களை இங்கு கொண்டு வந்து அடக்கம் செய்தனர். இதனால் மக்கள் இந்த இடத்தை கவனிக்கத் தொடங்கினர். இன்று இந்த கல்லறை தோட்டத்தில் பல உலக புகழ்பெற்ற நபர்களின் கல்லறைகள் உள்ளன. பல ஆண்டுகளுக்கு பிறகு விக்டர் நோயரின் கல்லறையின் மீது ஒரு வெண்கலச் சிலை அமைக்கப்பட்டது. அந்த சிலை அவரை தரையில் படுத்தபடி காட்டுகிறது. காலப்போக்கில் அந்த சிலையின் சில பகுதிகள் மிகவும் பிரகாசமாக மாறின. காரணம் என்னவென்றால், தினமும் பலர் அந்த இடத்தை வந்து அந்த சிலையை தொடுவதால். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பல பெண்களும் ஆண்களும் அந்த கல்லறையை பார்வையிடுகின்றனர். சிலர் அந்த சிலையின் உதடுகளை முத்தமிடுகின்றனர். சிலர் கால்களை தொடுகின்றனர். மேலும் சிலர் அந்த சிலையின் சில பகுதிகளை தேய்க்கின்றனர். இந்த செயலை அவர்கள் வெறும் வினோதமாக மட்டும் செய்யவில்லை. பலர் இதை ஒரு பழமையான நம்பிக்கை என்று கருதுகின்றனர். அந்த சிலையை தொடுவதினால் கருவுறுதல் மற்றும் அதிர்ஷ்டம், திருமண வாழ்க்கை போன்றவை கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். இதனால் காதல் வாழ்க்கை மேம்படும் என்றும் சிலர் நம்புகின்றனர். இந்த நம்பிக்கை எப்போது ஆரம்பித்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் காலப்போக்கில் இது ஒரு பிரபலமான கதை ஆகிவிட்டது. சுற்றுலா பயணிகளும் இந்த விசித்திரமான மரபை பற்றி கேட்டு அந்த இடத்துக்கு வரத் தொடங்கினர். ஒரு காலத்தில் இந்த சிலையை பாதுகாக்க அதிகாரிகள் தடுப்பு வேலியையும் அமைத்தனர். காரணம், அதிகமான மக்கள் சிலையை தொடுவதால் அது சேதமடையும் என்ற பயம் இருந்தது. ஆனால் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பின்னர் அந்த வேலி அகற்றப்பட்டது. இன்று பாரிஸ் நகரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கல்லறையை பார்க்க விரும்புகின்றனர். அந்த இடம் ஒரு வரலாற்று நினைவிடம் மட்டுமல்ல, உலகில் மிகவும் வினோதமான நம்பிக்கைகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கதை மனிதர்களின் நம்பிக்கைகள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. ஒரு சாதாரண பத்திரிகையாளரின் கல்லறை காலப்போக்கில் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு அற்புதமான மற்றும் விசித்திரமான கதையாக மாறியுள்ளது.